நம்மளுக்கு என்ன இப்ப மேக்ஸிமம் எல்லாருக்கும் பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, இல்ல கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைங்கனால பிரச்சனை. இந்த மாரி பிரச்சனைகள்ல தான் நம்ம வந்து எல்லாரோட லைஃபுமே இந்த மாரி பிரச்சனையில தான் ஒரு ஆழமா போய் சுத்திக்கிட்டே இருக்கோம். அப்ப இதுக்கெல்லாம் வந்து வீடு எப்படி ஒரு சொல்யூஷனா இருக்கு? ஏன்னா நம்ம எங்க சுத்துனாலுமே கடைசில வந்து நம்ம வீட்டுக்கு தான் போறோம். இப்ப நம்ம வந்து சென்னையை சுத்தலாம், இப்ப டெய்லி காலையில வேலைக்கு போயிட்டு வருவோம். ஆனா கடைசியா நம்ம போறது வந்து வீடு. அப்ப அந்த வீடு வந்து ஒரு அமைதியா இருக்கணும். வீடு வந்து வரவேற்கிறத்தக்க ஒரு அமைப்புல இருக்கணும். அப்ப நம்ம அங்க வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது நம்ம வாழ்வியல்ல எப்படி பாதிக்குது? எப்படி நோய் நொடியை கொண்டாடுது அப்படின்றத வந்து ஐயா வந்து ரொம்ப விளக்கமா சொல்லியிருந்தாங்க. இப்ப எந்த சைடு பாதிப்பு இருந்தா என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்றத வந்து நுணுக்கமா எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. இதை நாங்க வந்து தியரிட்டிக்கலா கத்துக்கிட்டோம். இப்ப நாங்க வந்து அதை பிராக்டிக்கலா வந்து இப்ப எங்க வீட்டுல இருந்தே நாங்க வந்து அப்ளை பண்ணி பார்த்தோம்னா, இப்ப வடமேற்கு பாதிச்சுச்சுன்னா அது என்ன பாதிப்பு நம்மளுக்கு தரும் அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து நம்ம பாதிப்பை வந்து கண்டுபிடிச்சு பார்த்தோம்னா, அது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஓ இப்படிலாம் இருக்குமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய வந்து இது ஒரு பெரிய பெரும் ஆற்றல், பெரும் அறிவு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புலப்படும். ஐயாவோட கிளாஸ் வந்து ரொம்ப வந்து அனுபவ ரீதியா நம்ம வந்து கத்துக்கணும் அப்படின்றது. இந்த இயற்கையோட ஒத்து போறப்ப நம்மளுக்கு வந்து நிறைய கேள்விகள் வந்து நம்மளுக்குள்ளேயே இருக்கும். இப்ப ஐயா கிட்ட வந்து நம்ம எல்லா கேள்வியும் நம்ம வந்து கேட்க முடியல அப்படின்னா, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி பிரபஞ்சமே வந்து அதுக்கான ஆன்சரை கொடுத்துரும். இப்ப மெத்தவங்க மூலமா அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இறை அருளும் குரு அருள் மாதிரி துணை இருக்கு அப்படின்றது வந்து இந்த வாஸ்து கிளாஸ் வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு கட்டடம் அப்படின்னு. இது வந்து கட்டடமோ ஒரு வீடு சம்பந்தப்பட்டதோ கிடையாது. இது வந்து உளவியல் சம்பந்தப்பட்டது. நம்ம எப்படி அந்த வீட்டுல வந்து ஒரு குடும்பமா சந்தோஷமா வாழ்றோம் அப்படின்றது வந்து வாஸ்துல வந்து எல்லாமே இருக்கு. இது வந்து வாழ்வியல் அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன், நான் கத்துக்கிட்டேன்.